ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11வது அதிகாரத்திலிருந்து 36வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீது எந்நாளும் ஒரு விளக்கு இருக்கத்தக்க அவனுக்கும் அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேல் மேல் ராஜாவாய் இருப்பதற்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதை எல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளை என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படி என் பார்வைக்கு செமையானதை செய்ததுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை வேதவசனம் சொல்லுகிறது, யெரொபெயாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12 கோத்திரங்களை 10 கோத்திரங்களை தனியாக பிரித்து ஆளும்படி இந்த யெரொபெயாமை முதல் ராஜாவாக தெரிந்து கொண்டார். இந்த 10 கோத்திரத்துக்கு மட்டும் முதல் ராஜாவாக தெரிந்து கொண்ட இந்த யெரொபெயாமுக்கு தேவன் ஒரு வார்த்தை கொடுத்திருந்தார். நான் உன்னை என் ஜனத்தை ஆளும்படி உன்னை நான் ராஜாவாக நான் நீடித்திருக்க செய்வேன். உனக்கு தாவீதுக்கு வீட்டை கட்டினது போல உனக்கும் ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்துல இந்த யெரொபெயாம் இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் ராஜ்யபாரம் அவனை தேடி வந்தும் வராமலையும் இருக்கும் பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தை நிலைக்குமோ நிலைக்காதோ என்று சந்தேகப்பட ஆரம்பித்தான். சந்தேகப்பட ஆரம்பித்ததினால் பதறி போய் அவன் கன்றுக்குட்டிகளை செய்ய ஆரம்பித்தான். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, உனக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் கிடைக்குமானால் அது நிறைவேறவில்லை என்றால் அதன் மேல் நீ முழு நம்பிக்கை கொள். முழு நம்பிக்கை கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையின் மேல் நீ முழு நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த வார்த்தையின்படி உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு தாவீதுக்கு ஏற்படுத்தினது போல உனக்கும் ஒரு வீட்டை நான் கட்டுவேன் என்று. ஆனால் இந்த யெரொபெயாமுக்கு கர்த்தர் கட்ட